வாங்குங்க. ரொம்ப ஈஸியாக தடவை வைக்கும் போதே ரொம்ப சுவையாக மட்டன் குழம்பு அப்படி இல்லைன்னா கிரேவி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து அரையும் குறையமா அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா கட் பண்ணி வச்சுக்கலாம். 5-6 துண்டு இஞ்சி, இஞ்சிக்கேற்ப பூண்டு, இது எல்லாத்தையும் மையா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு பொரிஞ்சு வரவும் வெங்காயம் விழுத்து சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா அதோட கலர் மாறி வர வதக்க வேண்டியதுதான். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரவும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்த உடனே உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். அப்பதான் கவுச்ச வடை இல்லாம இருக்கும். தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சது அதை வந்து சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரை ஒரு 7 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உரப்புக்கு மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் உங்ககிட்ட இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இதை விட்டுட்டு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வைக்க போறேன், அதனால தண்ணி கம்மியா தான் ஊத்திருக்கேன். நீங்க குழம்பு மாதிரி வைக்க போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.